வணக்கம். மென் செய்திகள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அக்வாடெர் உயிரியல் புலத்தின் 57வது ஆண்டு விழா மற்றும் 2 நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மதுரை மருத்துவக் கல்லூரி புற்றுநோயியல் பிரிவு துறை தலைவர் ராஜசேகரன், மதுரை அஸ்வினி சிறப்பு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ஆனந்த்குமார், அண்ணாமலை, இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக் கழக தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி சுப்பிரமணியம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் ஜோசப் செல்வின், இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக் கழகத்தின் உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் சரவண பழனி, நியூயார்க் கிராஸ்மேன் மருந்தியல் பள்ளி பேராசிரியர் முகுந்தன், ஹரிசோனா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி விஞ்ஞானி திருப்புகழ் கோவிந்தராஜன், ஓமன் தொழில்நுட்ப மற்றும் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் செந்தில்குமார் சுப்பையா, பாண்டிச்சேரி பல்கலைக்கழக உயிர் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் பார்த்தசாரதி, கான்பூர் உயிர் அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் சரவணன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்ப அறிவியல் மற்றும் மானிடவியல் துறை பேராசிரியர் ஜேசு ஆரோக்கியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். கருத்தரங்கு ஏற்பாடுகளை உயிரியல் துறை பேராசிரியர் ரமேஷ், தாவரவியல் துறையின் பேராசிரியர்கள் சந்திரசேகரன் மற்றும் பேராசிரியர் ஜெபர்சிங் ஆகியோர் சிறப்பாக செய்து இருந்தார்கள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் உயிரியல் புலத்தில் இன்று 57வது அக்வாட்டர் தின துவக்க நிகழ்ச்சியும் 7வது ஜீனோமிக் பயாலஜி சர்வதேச கருத்தரங்கம் இன்று துவங்க உள்ளது. இந்த அக்வாட்டர் பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால் 1965 இந்த பள்ளியின் துவக்கத்தில் பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களால் இன்ஃபார்மலாக உருவாக்கப்பட்ட அக்வாட்டர் கிளப், அக்வாட்டர் என்பது அக்வாட்டிக் மற்றும் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ரெண்டையும் இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த அக்வாட்டர். 1965 முதல் இன்று வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த அக்வாட்டர் தினம் என்பது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு நாடுகளில் இருந்து மாணவர்களுக்கான சிறப்பு உரைகளும், மாணவர்கள் தங்களின் கண்டுபிடிப்புகளை உலகிற்கும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் தெரிவிக்கும் விதமாக இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கில் ஒரு பகுதியாக நேஷனல் சயின்ஸ் டே செலிப்ரேஷன்ஸும் நடக்க உள்ளது. இதில் பல்வேறு மாணவர்கள் தங்களின் கண்டுபிடிப்புகளை தங்களுடைய போஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய படைப்புகள் மூலமாக எல்லோருக்கும் தாங்கள் படைத்த படைப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் வெளி உலகத்திற்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.